2026ஆம் ஆண்டு தமிழகத்தில் நடைபெறவிருக்கின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான கூட்டணியில் முதல் முறையாக இணைந்திருக்கிறது பிரேமலதா விஜயகாந்த் தலைமையில் இயங்கக்கூடிய விஜயகாந்தால் உருவாக்கப்பட்ட தேமுதிக. திமுக சார்பாக தேமுதிகவிற்கு 10 சட்டமன்ற தொகுதிகளும் ஒரு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்கப்பட்டிருக்கின்றன. மாநிலங்களவை உறுப்பினர் பதவியை தன் தம்பி சுதீஷ் அவர்களுக்கும், 10 தொகுதியில் தனக்காக விருதாச்சலம் தொகுதியும், மற்றொரு தொகுதியான விருதுநகரில் தன்னுடைய மகனுக்கும் ஒதுக்கிக் கொண்டு குடும்ப கட்சி என்பதில் மாற்று கருத்து இல்லை என்பதை நிரூபித்திருக்கிறார் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். இந்த முறை விருதாச்சலத்தில் அவர் போட்டியிடுகின்றார். அதிமுக கூட்டணியில் பாமக சார்பாக போட்டியிடுகின்ற வேட்பாளரை எதிர்த்து விருதுநகரில் களம் காணும் பிரேமலதாவிற்கு நிச்சயம் இந்த தேர்தலில் வெற்றி வாய்ப்பு கிடைக்காது என்பதே கருத்து கணிப்புகளின் மூலமாகவும் அரசியல் விமர்சகர்களும் கூறுகிறார்கள். அதற்கான காரணம், விஜயகாந்த் 2006ஆம் ஆண்டு முதல் முறையாக கட்சி துவங்கி சட்டமன்றத்திற்குள் நுழைந்த தொகுதி விருதாச்சலம். அந்த நம்பிக்கையில் களமிறங்கியிருக்கும் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு வன்னியர் மக்கள் நிச்சயம் வாக்களிக்க மாட்டார்கள். அதற்கான காரணம், 2021ஆம் ஆண்டு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 10.5 இடஒதுக்கீடு அறிவித்த போது அதை எதிர்த்தவர், முதலில் எதிர்த்து குரல் கொடுத்தவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். ஒரு சாதிக்கு மட்டும் நீங்கள் இடஒதுக்கீடு கொடுக்கலாமா? எல்லா சாதிகளும் கேட்டால் நீங்கள் எங்கே செல்வீர்கள் என்று வட மாவட்டங்களில் பெரும்பான்மையாக இருக்கும் ஒரு சமூகத்தினுடைய வளர்ச்சிக்கு தடையாக இருந்தவர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள். உண்மையாகவே பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு விருதாச்சலம் தொகுதியில் நாயுடு தெலுங்கு பேசும் நாயுடுகள் அதிகமாக இல்லை. அங்கு பெருவாரியாக இருப்பது வன்னியர்களும் தலித் மக்களும் தான். தலித் மக்கள் பெரும்பான்மையான மக்கள் திருமாவளவன் மீது நம்பிக்கை இல்லாத காரணத்தால் விஜய்க்கு வாக்களிப்பார்கள் என்றும், எனவே அன்புமணிக்குத்தான் அங்கு வெற்றி கிடைக்கும், அன்புமணி தலைமையிலான பாமகவிற்கு விருதாச்சலத்தில் வெற்றி கிடைக்கும், நிச்சயமாக பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு விருதாச்சலத்தில் தோல்வியே கிடைக்கும். 2026ஆம் ஆண்டு முதல் முறையாக தேர்தல் களத்தில் இறங்கியிருக்கின்ற பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு விருதாச்சலம் தொகுதியில் தோல்வியே இந்த முறை கிடைக்கப் போகிறது. மேலும் விஜயகாந்த் முதல் முறையாக வெற்றி பெற்ற விருதாச்சலம் தொகுதியில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முதல் முறையாக தோல்வி அடைவார். வன்னியர்கள் நிச்சயம் பிரேமலதாவுக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று கருத்து கணிப்பாளர்களும் அரசியல் விமர்சகர்களும் கூறுகின்றார்கள். நாமும் இந்த 2026ஆம் ஆண்டு முடிவுகளை எதிர்பார்த்திருக்கிறோம்.